Good afternoon, friends. Welcome to NTA NET Aspirant Academic. Today topic is data interpretation. 6/12/2019 Department of Yoga அதில் கேட்ட data interpretation தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ 3 different types of companies ABC வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனுடைய amount of export வந்து கொடுத்துருக்காங்க from the year 2012 to 2018. First row wise total வந்து கண்டுபிடிக்கிறோம். Then column wise total வந்து கண்டுபிடிக்கிறோம். First question, how many of the given year were the export from company A more than its average annual export over the given years? First average export from company A வந்து calculate பண்றோம். So export from company A, total export from company A வந்து 514 வந்திருக்கு, divided by number of year is 7. So we get average export from company A 77.14. So how many years the export from company A more than its average annual export? So எத்தனை வருஷம் average export of company A விட company A உடைய export வந்து அதிகமா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. So 2012 கம்மியா இருக்கு, 2013 கம்மியா இருக்கு, 2014 கம்மியா இருக்கு, 2015 அதிகமா இருக்கு. average export comparative பண்ணும்போது 2016 அதிகமா இருக்கு, 2017 கம்மியா இருக்கு, 2018 அதிகமா இருக்கு. ஸோ எந்தெந்த இயரில் வந்து அதிகமாக இருக்குது ஆவரேஜ் எக்ஸ்போர்ட் ஃப்ரம் கம்பெனி ஏன்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா 2015, 2016 அண்ட் 2018. ஸோ 3 வருஷம் வந்து அதிகமாக இருக்குது. செகண்ட் கொஸ்டின், average annual amount of export during the period for company B is approximately what percentage? ஸோ கம்பெனி பி டு கம்பெனி சி தான் வந்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் ஆனுவல் அமௌண்ட் ஆஃப் எக்ஸ்போர்ட் ஃபார் கம்பெனி பி வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஸோ டோட்டல் எக்ஸ்போர்ட் ஆஃப் கம்பெனி பி வந்து 630 வந்திருக்கு, டிவைட் பை 7 வந்து போட்டோம் அப்படின்னா ஸோ வி கெட் 90. ஆவரேஜ் எக்ஸ்போர்ட் ஆஃப் கம்பெனி சி வந்து 670 டிவைட் பை, ஸோ டோட்டல் எக்ஸ்போர்ட் ஆஃப் கம்பெனி சி இஸ் 670 டிவைட் பை 7 ஈக்குவல் டு 95 கிடைச்சிருக்கு. ஸோ பர்சன்டேஜ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ பர்சன்டேஜ் எதோட கேட்டிருக்காங்கன்னா பி டு சி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ பியோடைய வேல்யூ டிவைட் பை சியோடைய வேல்யூ இன்ட்டு 100. ஸோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் வந்து கேட்கல, பர்சன்டேஜ் தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ பர்சன்டேஜ்னும் போது பி டு சி, ஸோ பியோடைய வேல்யூ டிவைட் பை சியோடைய வேல்யூ இன்ட்டு 100. ஸோ 90 டிவைட் பை 95 இன்ட்டு 100 we get 94.03%. ஸோ கம்பேரிட்டிவ் பண்ணும்போது பி டு சி வந்து கேட்டிருக்காங்களா இல்லை சி டு பி வந்து கேட்டிருக்காங்களா, கொஸ்டின் வந்து ரீட் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ பி டு சின்னும் போது பியோடைய வேல்யூ டிவைட் பை சியோடைய வேல்யூ, சி டு பின்னு வந்து கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஸோ சியோடைய வேல்யூ டிவைட் பை பியோடைய வேல்யூ வந்து போடணும். ஸோ கம்பேரிட்டிவ் வந்து கிளியராக படிங்க. ஸோ பி டு சி தான் கொடுத்துருக்காங்க, பியோடைய வேல்யூ டிவைட் பை சியோடைய வேல்யூ இன்ட்டு 100. Third question, what is the difference between average export of companies, 3 companies in 2017 and the average export of 3 companies in 2012? So first we have to find average export of 3 companies in 2017. So total export of 3 companies in 2017 260 divided by number of companies is 3, so we get value 86.67. Then so average export of 3 companies in 2012, total export of 3 companies in 2012 is 200 divided by 3, we get value 66.67. so difference தான் வந்து கேட்டிருக்காங்க. so ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணனா we get 20 crore. Fourth question, in which year the absolute difference between the export from company A and company B was minimum? So company A to B தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கம்பெனி A to B 2013 பார்த்தோன்னா 20, 2014 பார்த்தோன்னா we get நெகட்டிவ் வேல்யூ. ஸோ அமௌண்ட் வந்து நெகட்டிவ்ல வரக்கூடாது. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து கண்டிப்பாக இருக்காது. 2015 80 minus 70 10 crore, 2016 110 minus 90 20 crore. So which has the minimum? So 10 crore தான். அமௌண்ட் வந்து நெகட்டிவ்ல வரக்கூடாது, அதனால 2014 ஆப்ஷன் சூஸ் பண்ணக்கூடாது. அமௌண்ட் இஸ் ஸ்டார்டிங் வேல்யூ இஸ் 0, ஸோ கிரேட்டர் தென் 0 தான் வந்து சூஸ் பண்ணணும். ஸோ இதில் நெகட்டிவ் வேல்யூ வந்திருக்கு, ஸோ நெகட்டிவ் வேல்யூ வந்து நம்ம எடுக்கக்கூடாது.
Then fifth question. For which of the following pair of years the total export of three companies put together are equal? So total export of three companies வந்து calculate பண்ணியிருக்கோம். ஸோ இதில் எந்தெந்த இயரில் வந்து ஈக்குவலாக இருக்குன்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ கம்பேரிட்டிவ் பண்ணோம் அப்படின்னா 2014 அண்ட் 2015 தான் டோட்டல் எக்ஸ்போர்ட் ஆஃப் த்ரீ கம்பெனிஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது. ஸோ த ஆப்ஷன் இஸ் 2014 அண்ட் 2015. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தானா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ டவுட் எதுவும் இருந்தது அப்படின்னா கமெண்டில் போடுங்க. அதர்வைஸ் ஸோ என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் டவுட் வந்து கேளுங்க. தேங்க்யூ.